ஏப்பா டேய், உண்மையா இது தமிழ்நாடு தானா இல்ல மும்பையாடா இது? சும்மா பிளு பிளு பிளுன்னு ஊரு பூரா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா குமிச்சு போய் கிடக்குறாங்க. சரி, ஆக்ஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு போடுவோம். சிஎஸ்கேக்கு அப்புறமா அதிக ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டுல ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு செகண்ட் ஆர்சிபி வீடியோ போட்டா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எம்ஐ வெறும் 2.75 கோடியை வச்சுக்கின என்ன மாதிரி விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் ஆளுகளை வளைச்சு போடுறாங்க. எப்பா அப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ரு, மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆளுக்கு கையை தூக்குறாங்க. நான் ரொம்ப சீரியஸா நோட் பண்ணி ஆகணும் அந்த பையனை. ஏன்னா அடுத்த வருஷமே அவன் எத்தனை கோடிக்கு போவான்னு அவனுக்கு தெரியும். ஃபேமிலியே இல்லாதப்போ எல்எஸ்ஜி கேகே அரிசி நின்று இப்ப கரெக்டா ஃபார்முக்கு வரும்போது எம்ஐ வந்துட்டான். குவிண்டன் டி கப் இப்பதான் ஓடிஐல இந்தியாவை பிடிச்சி உழிச்சு ஒரு செஞ்சுரியை போட்டாப்புல. T20ல ஜஸ்ட் மிஸ் ஒரு செஞ்சுரி மிஸ். பயவுல கொஞ்சம் கொஞ்சமா கொடூர ஃபார்முக்கு தீவன் இருக்கும்போது கரெக்டா தூக்கிட்டாங்க. ஒருவேளை நீங்க குட்டி குஞ்சானா இருந்து இப்பதான் ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 5 வருஷம் மட்டும் பின்னாடி போய் பாருங்க. டி காக்குனா யாரு? அவர் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங்ல சேர்ந்து பண்ண சம்பவங்கள் என்னன்னு தெரியும். விதர்பாவை சேர்ந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தினேஷ் மல்லி வர வெறும் 30 லட்சத்துக்கே தட்டி தூக்கின்னு வந்திருக்காங்க. ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 22 வயசுதான் ஆகுது. டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர், இன்னிங்ஸ் நல்லா பில் பண்ணி கொண்டு போறாப்புல. விதர்பா பிரீமியர் லீக்ல விட்டு கடனை கிடைச்சிருக்காப்புல. 55 பால்ல 120 ரன் சும்மா வெளுன்னு வெளுத்து விட்டு இருக்காப்புல. முகமது இசார் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் பீகார் சும்மா நறுக்கு இறக்குறாப்புல. ஏக்கர்லாம் ஆளும் நல்ல ஹைட் வேறையா, பாலு பவுன்ஸ் சும்மா கும்மு ஏத்துறாப்புல. ஆல்ரெடி சிஎஸ்கேவோட நெட் பாலரா வேற இருந்திருக்காப்புல. இந்த வருஷமே மும்பை இவரை பிளேயிங் லெவல் ஆட வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. அதர்வா அங்கிள் ஏக்கர் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் மும்பை. பயபுல யாரு தெரியுமா? ஃபார்மர் அண்டர் 90 கேப்டன். ஆல்ரெடி மும்பையோட நெட் பாலரா இருந்திருக்காப்புல. வெறும் 24 வயசே தான் ஆகுது. பவுலிங் லெக் ஸ்பின் செம்ம கண்ட்ரோலோட போடுறாப்புல. மிடில் ஓவர்ஸ்ல பயபுலியோட பால் ஆடுறது பேட்ஸ்மேனுக்கு ததிகினத்தும் தாமா இருக்குது. பேட்டிங்ல ஒன்னும் சும்மா இல்ல, டவுன் தி ஆர்டர் வந்து செம்மையா பினிஷ் பண்றாப்புல கேம். 6 எல்லாம் சும்மா கும்முன்னு பறக்குது. மயங்க் ராவத் டெல்லி ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், முக்கியமா பினிஷர். இதுல ஆஃப் ஸ்பின் வர போல முடியும். டெல்லி பிரீமியர் லீக்ல சும்மா கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. சும்மா வான வேடிக்கை தான். மொரட்டி ஹிட்டர், பேட்ல போற ஒவ்வொரு பாலும் சும்மா நங்குன்னு கேக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், மும்பை இந்தியன்ஸ் ஒருத்தனுக்கு கையை தூக்குறான்னா அவன் கொடூர ஆட்டக்காரன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க ஒரு ஐபிஎல் டீமா இருந்தா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே தேவையில்ல, நேரா ஆக்ஷன் டேபிள்ல போய் உட்காரலாம். எம்ஐ யாருக்கு கையை தூக்குறானோ அவனை மட்டும் வாங்கி வந்து போட்டீங்கன்னா கப்படிப்பான் உங்களுக்காக. எப்பவும் பண்ற மாதிரி இந்த வருஷமா கடப்பாறை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஊரு பூரா 6 வருஷமா கடப்பாறைன்றாங்க. ஆனா கடப்பாறை ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ இந்த வருஷமாவது மாறி ஒரு 6வது கப்ப அடிப்பாங்கன்னு நம்புவோம். ஏன்னா இவங்க அந்த 6வது கப் அடிச்சா தான் எங்க ஆளுங்க போட்டா போட்டி போட்டு அந்த 6வது கப்பையும் அடிப்பாங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான்.